இயற்கை எழில் ஜவ்வாது மலையாக நிமிர்ந்து நிற்கும் திருவண்ணாமலை. மிகப்பெரிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான சாத்தனூர் வேளாண்மை செழிக்கச் செய்கிறது. தொழில் சிறக்கச் செய்யும் சிப்காட், கல்வித்துறையில் சிகரம் என வளர்ச்சி பாதையில் ஏறு நடை போடும் மாவட்டம் திருவண்ணாமலை. ஆன்மீக காற்று வீசும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை புரியும் திராவிட மாடல் அரசின் நாயகராம் உழைப்பு சித்தரான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் எனும் சமூக நீதி பயணத்தில் ஓயா உழைப்புக்கு சொந்தக்காரரான நம் முதலமைச்சரின் நல்லாட்சியில் நாம் பெற்ற நலத்திட்டங்களை சற்றே சிந்தை செய்வோம். இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 4,25,186 இல்லத்தரசிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். குழந்தைகள் பசியின்றி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் 80,859 குழந்தைகள் பயன். மகளிர் வாழ்வில் ஒளி கூட்டும் விடியல் பயண திட்டத்தின் கீழ் இதுவரை மொத்தம் 10.85 கோடி முறை கட்டணமில்லா பயணங்கள். உலகை வெல்லும் இளைஞர் தம் திறன் மேம்பாட்டுக்கு உதவும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 6,138 இளைஞர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. உயர்கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 15,520 மாணவியருக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 17,258 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய். மக்கள் நலம் பேணும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்றோர் 6,91,079 பேர். முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவுப் பொருட்களை வீடு தேடிச் சென்று வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் 82,000 பேர் பயன். மகளிரின் தற்சார்பு வாழ்க்கைக்கு உதவும் சுய உதவிக்குழு மகளிர் 1,22,523 பேரின் ரூபாய் 189.23 கோடி மதிப்பிலான கடன்கள் ரத்து. இவை மட்டுமா? திருவண்ணாமலை திருக்கோவிலூர் சாலையில் 33 ஏக்கர் பரப்பளவில் மு.க. ஸ்டாலின் சுற்றுச்சூழல் பூங்கா. திருவண்ணாமலையில் ரூபாய் 56.47 கோடி மதிப்பீட்டில் விடுதி வசதியுடன் கூடிய அரசு மாதிரி பள்ளி கட்டடம். ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிமாங்க் கட்டடம் என கடந்த 4 ஆண்டுகளில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரூபாய் 10,213 கோடியில் 2,02,697 வளர்ச்சி திட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இதன் நீட்சியாக இன்றைய நாளில் நம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ரூபாய் 33.37 கோடி மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் புதிய பணிகள். ரூபாய் 14.85 கோடி மதிப்பீட்டில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் பல்வேறு புதிய பணிகள் என மொத்தமாக ரூபாய் 63.01 கோடி மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையில் ரூபாய் 176.58 கோடியில், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ரூபாய் 127.20 கோடியில், பள்ளி கல்வித்துறையில் ரூபாய் 79.21 கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகள் என மொத்தமாக ரூபாய் 631.48 கோடியில் 314 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து ரூபாய் 1,400.57 கோடி மதிப்பீட்டில் 2,66,194 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் சார்பில் உளமார்ந்த நன்றி. தாளாண்மை எனும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்ற வான்புகழ் வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப எல்லார்க்கும் எல்லாம் கிடைக்கச் செய்து எளியோர் வாழ்வு ஏற்றம் பெறச் செய்யும் மேன்மை பொருந்திய தாயுமானவரே நீடுழி வாழ்க.